ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்போஸ்டு லோடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். எம்போஸ்டு லோடு ஸ்டிச்சு. ஸோ எம்போஸ்டு லோடு ஸ்டிச் வந்து நீங்கள் பீட்ஸில் பார்த்தீங்க, த்ரெட்டில் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ஜர்தூசியில் பார்க்க போகிறீங்க. ஸோ அது எப்படி போடுதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜர்தூசியை வந்து உங்கள் நீடில் எந்த லென்த்தோ அந்த லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இப்போ நம்ம மேலே வந்து த்ரெட் மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு கண்டினியூஸ் ஸ்டிச் நம்ம எப்படி கொடுத்தோம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வந்து நீடில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணி கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ஸ்டிச் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோடு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் த்ரெட் ஒர்க்குக்கு என்ன பண்ணமோ அது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த எட்ஜிலேருந்து நம்ம கொண்டு வரணும். ஆக்சுவலி இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எல்லாமே கிராஸாக ஒரே மாதிரி கொண்டு வந்துக்கலாம். பட் ஈக்குவலாக மேலேருந்து நமக்கு பாக்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் வந்து கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் எம்டியாக ஒரு லாங் செயின், ஒரு லாங் செயின். எப்பயும் போல் எம்போஸ்டு ஸ்டிச்சுக்கு எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி லோடு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் கொண்டு வரதுக்கு மட்டும்தான் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும். அந்த எட்ஜு, அந்த ஷார்ப்பான எட்ஜிலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் சைஸ் வரும். இந்த எட்ஜ்லேயும் லாஸ்ட்டாக முடிக்கும்போது அந்த எட்ஜ்லேயும் மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்க்கு, அந்த பாக்ஸு ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி தாங்க போடணும். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக வந்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து அதே மாதிரி தான் முடிக்கும்போது நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சின்ன சின்னதாக ஜர்தூசியை கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்தூசியை கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து ரொம்பவே அழகான ஸ்டிச்சுங்க. இது வந்து ப்ளவுஸ் ஒர்க்கில் பார்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லைனே போதும். இந்த சைடு வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு லைன் கொடுத்து இது சென்டரில் இந்த லோடு ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் ஜர்தூசி ஒர்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லோடு ஸ்டிச். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.